தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நூல்வெளி சீரிஸோட 12வது நாளில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இயல் 8ல் இருக்க ஒன்றே குலம் என்னும் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 15 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர். இவர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. எனவே இந்நூலை தமிழ் 3000 என்பர். இது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து 2 பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. இது ஒரு திருமூலரை பற்றின நூல்வெளி. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 63 நாயன்மார்களில் ஒருவராக இருக்கார். உங்களுக்கு தெரியல, 63 மொத்தமாக 63 நாயன்மார்கள். இதுவே ஒரு கொஸ்டினை கேட்க வாய்ப்பு இருக்குது. எத்தனை நாயன்மார்கள் இருக்காங்க அப்படின்னு. 63 நாயன்மார்கள். அந்த 63 நாயன்மார்களில் திருமூலரும் ஒருவர். அதுக்கப்புறம் 15 சித்தர்கள்லையும் ஒருவராகவும் இருக்கார். 63 நாயன்மார்கள்லையும் ஒருவராகவும் இருக்கார் திருமூலர். இவர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. இது அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்கன்னு டிஎன்பிசிக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க, அதுக்கு முந்தின குரூப் 4ல் கூட கேட்டிருக்காங்க, நிறையா டைம் கேட்டிருக்காங்க. திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. எனவே இந்நூலை தமிழ் 3000 என்பர். இந்த தமிழ் 3000 ரொம்ப முக்கியம். இது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையாக, இவரோட 12 திருமுறை இருக்குது இல்லையா, மொத்தம் 12 திருமுறை. அதில் 10ஆம் திருமுறையாக இது திருமந்திரம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து 2 பாடல்கள் இங்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 8ல் இருக்க மெய்ஞான ஒளி என்னும் பாடப்பகுதியில் உள்ள குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களை பற்றின நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர். சதுரகிரி, புறமாலை, நாகமாலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றவர். எக்காலக்கண்ணி, மனோன்மணியக்கண்ணி, நந்தீஸ்வரக்கண்ணி முதலிய நூல்களை இயற்றியுள்ளார். நம் பாடப்பகுதி குன்னக்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுப்பிலிருந்து இடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் ரொம்ப முக்கியம். அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சுல்தான் அப்துல் காதர். இவரோட பேர் என்ன? சுல்தான் அப்துல் காதர் தான் இந்த குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர். இவரோட பாடல்கள்லாம் பராபரமே அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். ஏன்னா தாயுமானவரோட பாடலும் பராபரமேன்னு முடிஞ்சிருக்கும் இல்லையா. இவரோட பாடலும் பராபரமே அப்படின்னு முடியும். இந்த பராபரமையை வச்சு 2 பேர் பாடல் எழுதியிருக்காங்க. ஒன்று தாயுமானவர், இன்னொன்று குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பு. இந்த குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்பின் இயற்பெயர் தான் சுல்தான் அப்துல் காதர். இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவரா அப்படின்னா ஒரு துறவியாக வாழ்ந்திருக்காரு. எது மேலேயும் ஆசை இல்லாமல் ஒரு துறவியாக இருப்பாங்க இல்லையா, அதுமாரி இவரும் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்திருக்காரு இந்த குன்னக்குடி மஸ்தான் சாஹிப், அதாவது சுல்தான் அப்துல் காதர் அவர்கள். இவர் சதுரகிரி, புறமாலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் மேற்கொள்ளும். இந்த தவம் மேற்கொள்கிற இந்த இடம், அந்த மலைப்பகுதி, இந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது கூற்று காரணங்களில் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சதுரகிரி, புறமாலை, நாகமாலை போன்ற இடங்களில் இவர் தவம் ஏற்று ஞானம் பெற்றிருக்காரு. தவம் இருந்து ஞானம் பெற்றிருக்காரு. இவர் எக்காலக்கண்ணி, மனோன்மணியக்கண்ணி. என்னென்ன இது பாருங்கள், எக்காலக்கண்ணி. இந்த கண்ணின்னு முடிந்தாலே குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஏன்னா எக்காலக்கண்ணி, மனோன்மணியக்கண்ணி, நந்தீஸ்வரக்கண்ணி எல்லாமே லாஸ்ட்டில் கண்ணின்னு முடியுது இல்லையா, இதே நம்ம ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். இந்த கண்ணின்னு முடிஞ்சாலே மஸ்தான் சாஹிப் அவர்கள் எழுதினது தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். முதலிய நூல்களை இயற்றியிருக்காரு. என்னென்னா எக்காலக்கண்ணி, மனோன்மணியக்கண்ணி, நந்தீஸ்வரக்கண்ணி முதலிய நூல்களையும் இயற்றியிருக்காரு. இப்பாடப்பகுதி குன்னக்குடியார் பாடற்கோவை என்னும் தொகுதியிலிருந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இயல் 8ல் இருக்க மனித எந்திரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் உள்ள, அதாவது பித்தன் அவர்கள் இருக்காங்க இல்லையா, சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் அவர்களை பற்றின நூல்வெளியை தான் பார்க்க போகிறோம். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் விருத்தாச்சலம். சிறுகதைகளின் புது உத்திகளை கையாண்டவர் என்று இவரை போற்றுகின்றனர். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியுள்ளார். கடவுளும் கந்தசாமியும்
கந்தசாமி பிள்ளையும், சாம விமோசனம், பொன்னரங்கம், ஒரு நாள் கழிந்தது போன்ற இவரது சிறுகதைகளுள் புகழ்பெற்றவை. மணிக்கொடி இதழில் வெளியான புதுமைப்பித்தனின் சிறுகதை ஒன்று இங்கு நமக்கு தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை ஒன்வரி லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுவது யார்? புதுமைப்பித்தன். இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன். புதுமைப்பித்தனோட இயற்பெயர் என்ன? இது வந்து பொறுத்திகையில் கேட்டிருக்காங்க எக்ஸாம்லாம். ஸோ விருத்தாச்சலம் தான் இது இயற்பெயர். இந்த இயற்பெயரெல்லாம் இந்த கவிஞர்களுக்கெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா கம்பல்சரியாக இதுலேருந்து கொஸ்டின் இருக்க தான் செய்யுது எக்ஸாம்லாம். சிறுகதை மன்னன். அப்புறம் வந்து இவரோட இயற்பெயர் வந்து விருத்தாச்சலம். இது 2வது பாயிண்ட்டு. இவர் வந்து சிறுகதைகளெல்லாம் புது புது யுத்திகளை கையாண்டுருவார். அதனால தான் இவர் வந்து சிறுகதை மன்னன். அது மட்டும் இல்லாமல் இந்த திறமை கொண்டதால் இவரை வந்து திறனாய்வாளர்கள்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் போட்டு பாராட்டுறாங்க. இவர் வந்து 100க்கும் மேற்பட்ட நூல்கள், அதாவது 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்திருக்காரு. எத்தனைக்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்திருக்காரு. இவர் வந்து சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியிருக்காரு. இவர் வந்து இது திரைப்படத்துறையிலும் வந்து கதை உரையாடல் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட சிறுகதைகளில் புகழ்பெற்றவை என்னென்ன அப்படின்னா, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாம விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, இதெல்லாம் வந்து இவரோட புகழ்பெற்ற சிறுகதைகளில் ஒன்று. இந்த சிறுகதையை மட்டும் நான் இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கடவுளும் கந்தசாமியும், சாப விமோசனம். இந்த சாப விமோசனமும் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டது தான். பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, இதெல்லாமே இவரோட புகழ்பெற்ற சிறுகதைகளில் ஒன்றா இருக்குது. அப்புறம் வந்து இந்த பாடப்பகுதியில் நமக்கு மணிக்கொடி இதழில் வந்து வெளியான புதுமைப்பித்தனின் சிறுகதை ஒன்று இங்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததை சும்மா ஒரு சின்னதாக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்த்தது திருமூலர் அவர்களை பற்றின நூல்வெளி. அதில் வந்து திருமூலர் வந்து 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 15 சித்தர்களில் ஒருவராகவும் இருக்கார். இவர் எத்தனை திருமந்திரம் வந்து தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 12 திருமுறை இருக்குது. 12 திருமுறையில் 10ஆம் திருமுறையாக இவரோட பாடல் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மெய்ஞான மொழியிலிருந்து குன்னக்குடி மஸ்தான் சாஹிப், அதாவது சுல்தான் அப்துல் காதர், அதான் அவரோட இயற்பெயர். குன்னக்குடி மஸ்தான் சாஹிப்போட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா சுல்தான் அப்துல் காதர். அதுதான் அடுத்ததாக நம்ம பார்த்தோம். இவர் வந்து சிலம் இதிலே முற்றும் திறந்து துறவியாக வாழ்ந்தவர். இவர் வந்து சதுரகிரி, புறமாலை, நாகமாலை போன்ற இடங்களில் வந்து தவம் மேற்கொண்டு ஞானம் பெற்றவர். அப்புறம் இவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் கண்ணின்னு முடியும். எக்கால கண்ணி, மனோன்மணிய கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி அப்படின்லாம் முடியும். இதுதான் இவர் இயற்றிய நூல். இதை ஷார்ட்கட்டாகவே அப்படி சொல்லியிருந்தோமா. அடுத்ததாக நம்ம பார்த்தது சிறுகதை மன்னன் என்ன போற்றப்படும் புதுமைப்பித்தனை பற்றின ஒரு நூல்வழியை பார்த்தோம். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுறாரு. இவரோட பெயர் வந்து இயற்பெயர் வந்து விருத்தாச்சலம். இது ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். இவர் வந்து சிறுகதையில் வந்து புது புது யுத்திகளை கையாள்வார். அந்த யுத்திகளை கையாள்வதன் மூலம் வந்து இவர் வந்து சிறுகதை மன்னன் என்றும், இதனால் வந்து திறனாய்வாளர்களும் இவர் வந்து பாராட்டியிருக்காரு. இவர் வந்து 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு. இவர் வந்து சிறுகதை மட்டுமல்லாமல் திரைப்பட கலைகள்லையும் வந்து வல்லவராக இருந்திருக்காரு. திரைப்படங்களுக்கும் கதை உரையாடலும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாம விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது, இது எல்லாமே புதுமைப்பித்தன், அதாவது சிறுகதை மன்னன் அவர்களுடைய நூல்கள் என அறியப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் இயல் 8ல் இருக்க நூல்வெளியை பார்த்தோம். நாளைக்கு இயல் 9ல் இருக்க நூல்வெளியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.